இன்னைக்கு டே 47. டே ஸ்டார்ட் ஆனதுமே பாய்ஸ் டீம் எல்லாம் பேட்டரி மாற்றணும்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் டீம்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ ஸ்டோர் ரூம் இன்சார்ஜ் பவித்ரா பாய்ஸுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. நம்ம தலைவர் பாட்டு இருக்கு இல்லையா, வெற்றி கொடிக்கட்டு, அந்த பாட்டை பாடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் பாட தெரியாதவங்க மாதிரி பாடிட்டு இருந்தாங்க. நம்ம பவித்ரா விஷால் பாடுறத கரெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம் முத்து, அப்ப இங்க பாடுறவங்கள நான் கூமுட்டையா மாமா கோவம் வந்துருச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த நேரத்துல பவித்ரா அமைதியா இருந்தாலும் வெளில வந்து முத்துக்கிட்ட இனிமே இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, எனக்கும் பேச தெரியும், நாங்க அமைதியா இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு முத்து ஃபன்னா சொன்னாலும் எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தாரு. அடுத்ததா பிக் பாஸ் ஒரு டாஸ்க் வச்சாரு. யாரு இண்டிவிஜுவல் கேம் விளையாடுறாங்க, யாரு டீமுக்காக விளையாடுறாங்க, யாரு இன்னும் கேம் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்லணும்னு சொன்னாரு. எல்லாரும் ஜாக்லினையும் முத்துவையும் இண்டிவிஜுவல் கேம் விளையாடுறேன்னு சொன்னாங்க. டீமுக்காக விளையாடுறது ரேண்டமா மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் யாருன்னு கேம் ஸ்டார்ட் பண்ணவேன்றதுக்கு வர்ஷினியை எல்லாரும் ஒட்டு மொத்தமா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜாக்லின் வர்ஷினி கிட்ட போய் எல்லாரும் ஒன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாத. நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அவங்க சொல்றதுக்கெல்லாம் ரெண்டு காரணம் தான் இருக்கலாம். ஒன்னு, நீ வந்து சரியா கேம் விளையாடாம இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒன்னு சொன்னாதான் சேஃபா இருக்குன்னு நினைச்சிட்டு கூட அவங்க சொல்லியிருக்கலாம். இதுக்காக ஃபீல் பண்ணாத, உன் கேம் பண்ணி நல்லா விளையாடு அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? அடுத்ததா நம்ம பிக் பாஸ்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. இந்த வீக் ஆடியன்ஸ் போல்ல எந்த வீட்டாருக்கு சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்த கொஸ்டின்ல மேக்ஸிமம் ஓட் பாய்ஸ் வீட்டார் கேர்ள்ஸ் வீட்டாருக்கு சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு வந்துருந்துச்சு. அதுவும் பாய்ஸோட கிராசரில இருந்தே சமைச்சு கொடுக்கணும் சொன்னதும் கேர்ள்ஸ் டீம் எல்லாம் ஒரே ஆயிட்டாங்க. ரொம்ப குஷியா வெளியில கேர்ள்ஸ் டீமுக்கு என்ன சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து, தீபக், விஷால் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ முத்து, லாஸ்ட் வீக்கே நமக்காக கேர்ள்ஸ் ரொம்ப கேமராட்டெல்லாம் போய் பேசி நமக்கு ஃபுட் வாங்கி தந்திருக்காங்க, ஸோ அவங்களுக்காக ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜாக்லின் அக்கா, இந்த வீக்கில் யாருமே வந்து எமோஷனை ஒரிஜினலாக காட்டவே மாட்டுறாங்க, எல்லாருமே அதை உள்வாங்கி ப்ராசஸ் பண்ணிட்டு பாலிஷ்டாக காட்டிட்டு போயிடுறாங்க. லாஸ்ட் சீசன்லாம் ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுருப்பாங்க, ஆனால் மக்கள் இது எதனால இந்த வார்த்தையை விட்டாங்க அப்படின்றத புரிஞ்சிருப்பாங்க. இதை வச்சு அவங்க ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பாடம் எடுத்துட்டு இருந்தாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க. இந்த கேம்ல நீ எவ்வளோ நல்லது பண்ணாலும் உன்னோட கெட்டதை மட்டும்தான் ஹைலைட் பண்ணி சொல்லுவாங்க, நல்லதை யாரும் சொல்லவே மாட்டாங்க. அப்படி நல்லதை ஃபுல்லாக சொன்னால் அதுதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு நம்ம ஆச்சனா, அது எப்படி நல்லது சொன்னால் தப்பு அப்படின்னு சொல்லவும் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்ட்டு, இப்போ நீ சாப்பாடு கேட்குற அப்படின்னு தான் ஆரம்பித்தாங்க. உடனே சாச்சனா, சாப்பாடை பற்றி பேசாதீங்க, வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, எனக்கு வேறு எக்ஸாம்பிள் எதுவும் சொல்ல முடியாதுன்னு, அப்போ சொல்ல வேண்டாம் அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு ஜாக்லின், எதுக்கு இப்படி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிற அப்படின்னு கேட்கவும், இப்போ தானே சொன்னீங்க எமோஷனல் ஒரிஜினலாக காமிக்கின்ட்டு, அதான் நான் காமிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. எத்தனையோ இடத்துல இந்த கேர்ள்ஸ் டீம் தான் சேர்ந்து சாச்சனாவை காப்பாற்றி வச்சிருக்காங்க. ஆனால் அது தெரியாம நான் இண்டிவிஜுவல் கேம் ஆட போறேன்னு சொல்லிட்டு அவங்களா ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வீக்கான பெஸ்ட் பெர்ஃபார்மர் அண்ட் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ட் பண்ண டைம் வந்துருச்சு. பாய்ஸ் டீம்ல இருந்து பெஸ்ட் பெர்ஃபார்மரா தீபக்கும், கேர்ள்ஸ் டீம்ல இருந்து பெஸ்ட் பெர்ஃபார்மரா பவித்ராவையும் செலக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒஸ்ட் பெர்ஃபார்மரா பாய்ஸ் டீம்ல இருந்து சிவகுமாரியும், கேர்ள்ஸ் டீம்ல இருந்து சௌந்தர்யாவையும் செலக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாய்ஸ் டீம் பன்னீர் பிரியாணி, முட்டை, கத்திரிக்காய் தொக்கு அப்படின்னு விதவிதமாக செஞ்சு கேர்ள்ஸுக்கு பெரிய விருந்தே வச்சுட்டாங்க. கேர்ள்ஸ் டீம், இந்த வாரம் ஃபுல்லாக நாங்கள் ட்ரையாக இருந்தோம், இது வந்து எங்களுக்கு பெரிய விருந்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக ஒஸ்ட் பெர்ஃபார்மரான சிவாவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே அவங்க ரெண்டு பேர்த்தையும் ரோஸ்ட் பண்ணணும், பாரபட்சமே பார்க்கக்கூடாது அப்படின்னு. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. இதுக்கு முன்னாடி உள்ள சீசன்லாம் ரோஸ்ட் பண்ணா வச்சு செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா இந்த சீசன்ல ரோஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. மெல்ல மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும். அப்படிதான் இருந்துச்சு பாக்குறதுக்கு. அதுவும் இந்த சாச்சனாக்கு ரோஸ்ட்னா என்ன தெரியாது போல, பர்சனல் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க வந்து எல்லாருமே ரோஸ்ட் பண்றத நினைச்சு அவங்க பண்ண ஒன்னொன்னா செஞ்சு காமிச்சிட்டு இருந்தாங்க. இதுல எக்ஸ்ட்ரீமா நம்ம தர்ஷிகா சிவாவை பார்த்து, உங்களுக்கு ரோஸுமே இல்லையா, உங்களை ஒவ்வொருத்தரும் கேட்கறத பார்த்தா எனக்கே கேட்கணும் போல, என் நரம்பெல்லாம் புடைக்குது, உங்களுக்கு வந்து கேட்கவே தோண மாட்டேங்குது, எங்கள் வீட்டில் இருந்தானா கொஞ்சம் உப்பு தரேன், வாங்கி சாப்பிட்டு ரோஸ்ட்டை வளர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி இவங்க தான் உண்மையான ரோஸ்ட்டை பண்ணியிருக்காங்க. என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற, என்னடி சொல்ற? அதுலயும் நம்ம ரஞ்சித் அண்ணன் ஒரு ரோஸ்ட் பண்ணாரு பாருங்க. கண்ணா இப்படிலாம் பண்ணலாமாடா அப்படின்னு சக்கரை பால் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இருந்தாரு. நான் சொல்ல குத்து வேற, நீ செஞ்சா குத்து வேற, எல்லா குத்து. பிக் பாஸ் பிரேக் விட்ட கேப்ல சௌந்தர்யா கிச்சனுக்கு வர பாய்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டு நான் உங்களுக்கு டாஸ்க் தரேன்னு சொல்லிட்டு ரோஸ்ட் பண்றத நினைச்சு ஒன்னொன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த பாய்ஸ் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. கடைசியில என்னமா ரோஸ்ட் பண்றேன்னு சொல்லி பண்ணலையா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி விட்டு போயிட்டாங்க.
அதுக்கப்புறம் இந்த வார கேப்டன்சிக்கான டாஸ்க் வந்துச்சு. என்ன டாஸ்க்னா 2 பாலை கொடுத்து 2 சைட்லேயும் ஸ்லைட் இருக்கும், மாற்றி மாற்றி அந்த பாலை ரோல் பண்ணிவிட்டு அந்த ஸ்லைடில் பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கீழே விழுந்துச்சுன்னா அவங்க அவுட்டு. இதே மாதிரி 3 சான்ஸ் கொடுப்பாங்க. இதில் 2 பேருமே ஈக்குவலாக போயிட்டு இருந்தாங்க. கடைசி நம்ம பவித்ரா மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு செகண்ட் கேப்பில் நம்ம தீபக் வின் பண்ணிட்டாரு. தீபக் நெக்ஸ்ட் வீக் தலைவராக ஆயிட்டார். சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரவாண்டர். அதுக்கப்புறம் மறுபடியும் ரோஸ்ட் செக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. மறுபடியும் முதல்ல இருந்தா அப்போ மறுபடியும் ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நம்ம பிக் பாஸ் இன்னும் ரோஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலையா அப்படின்னு சொல்லி பிக் பாஸே கலாய்ச்சு ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அப்புறமா ஒவ்வொருத்தரா ரோஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. நேரம் யோசிச்சுட்டு இருந்த சாச்சனா மறுபடியும் அவங்கள பர்சனல் அட்டாக் பண்ணிட்டாங்க. நீங்கள் கதை சொல்கிற டாஸ்கில் அழுதீங்க இல்லையா, அப்போ அழும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள ஹர்ட் பண்ணி விட்டாங்க. ரோஸ்ட் பண்ணுற பேரில் இந்த சாச்சனா பேசு அவங்க மேலே இருந்த வன்மத்தை எல்லாத்தையும் கக்கிட்டாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துருந்த பிக் பாஸ் கடைசியாக இது உங்களுக்கு தான் ரோஸ்ட் செக்ஷன், எனக்கு இது ஒஸ்ட் செக்ஷன், இதோட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம சௌந்தர்யா அழுது ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் உண்மையாக அழுதாத இப்படி ஃபேக்குன்னு சொல்லி சிரிச்சேன்னு சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அக்லீன் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த சைடு சிவாவும் தீபக்கும் அவங்க பிரச்சனையை பேசி சால்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பை பை.